ரத்மலானையில் நேற்று மாலை கட்டளையை மீறி சென்ற வேன் ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் துரத்தி சென்று துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. குறித்த வேன் பிற்பகல் 5:25 மணியளவில் பிளியந்தலை சுவாரப்போல பகுதியிலிருந்து மொரட்டுவ கட்டுபெத்த ஊடாக சென்று கொண்டிருந்த போது மேல் மாகாண தெற்கு போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த போக்குவரத்து அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்துமாறு சமிக்ஞை செய்துள்ளார்கள். எவ்வாறாயினும் அந்த வாகனம் கட்டளையை மீறி முன்னோக்கி சென்றுள்ளது. இதன் காரணமாக போலீஸ் அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் அதனை பின்தொடர்ந்து துரத்தி சென்றுள்ளார்கள். இதன்போது ரத்மலானை பேலக்கடை சந்தி பகுதியில் வைத்து வாகனத்தின் முன் சக்கரத்திற்கும் பின் சக்கரம் ஒன்றிற்கும் போலீசார் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியுள்ளார்கள். அப்போது வாகனம் நிறுத்தப்படாமல் செலுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ரத்மலானை ரயில் நிலையத்துக்கு முன்பாக வேனின் சாரதி வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார். அதன்போது அவர் கீழே வீழ்ந்ததில் வாய் அருகே காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் 1990 நோயாளர் காவு வாகனம் மூலம் அவர் கழுபோவிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசாரால் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர் கல்கிரியாகம பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா போக்குவரத்து வாடகை வாகன சாரதி என்பது தெரிய வந்துள்ளது. இந்த வாகனம் பிளியந்தலில் இருந்து ரத்மலானை ரயில் நிலையம் வரை பயணிக்கும் போது வீதியில் பயணித்த பல வாகனங்களையும் விபத்துக்குள்ளாக்கி சென்றுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்படி வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். Teman-teman, ini dia lompatan. Teman-teman, ini dia loh. Video kali ini. Ada di gila banget tuh.